இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஏக்கருங்க இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர். அதுலயும் ஃபேஸ் 1 தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். அடுத்த 5 ஏக்கர் ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெவலப்மெண்ட்ல வரும். 97 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு வந்து வந்துருதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 25% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. என்னங்க காம்பவுண்ட் சோரே இன்னும் போடல, அதுக்குள்ள வித்துருச்சான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 25% பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட் அந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நேர்மையான ஒரு நியாயமான ஒரு பட்ஜெட்டை மக்களுக்கு கொடுக்கணும், அதுவும் ரெசிடென்சியல் ஏரியால இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயமே. நிறைய சைட்ஸ் நீங்க வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த சைட்டை எனக்கு பர்சனலா பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப சிட்டில நீங்க இருக்கிறீங்க, நான் ஏன்டா செங்கல்பட்டு தாண்டிலாம் நான் போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே கோயம்பேடு பிராட்வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்த சமயத்துல அப்படியே அங்க இருந்து தூக்கி கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க. எங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டை யாருமே எதிர்பார்க்கல. கூடாஞ்சேரி ஊரப்பாக்கம் அந்த சரௌண்டிங் ஏரியா எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் வித்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6000 ரூபாய் 7000 ரூபாய் வரைக்கும் ஒரு சதுரடி அந்த சரௌண்டிங்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தாம்பரம், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடாஞ்சேரி வரைக்கும், ஏன் எஸ்பி கோயில் வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டை வச்சே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்னங்க, எஸ்பி கோயிலுக்கு அடுத்து என்ன, செங்கல்பட்டு, கருங்குழி இந்த ஏரியா தான். ஏன்னா இன்னைக்கு சிஎம்டிஏ லிமிட்டோட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இது. ஆனா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள வந்துரும். ஏன்னா அச்சரப்பாக்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டிஏ எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். அதோட ப்ரொபோசல் வந்து போயிருச்சு. ஃபியூச்சர்ல இது எல்லாமே சிஎம்டிஏவா தான் வரப்போகுது.